சங்கீதம் 36ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்தது. 1ஆம் வசனம். துன்மார்க்கருடைய துரோகப் பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. 2ஆம் வசனம். அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படுமளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். 3ஆம் வசனம். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிடான். 4ஆம் வசனம். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். வசனம் 5. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. 6ஆம் வசனம். உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். 7ஆம் வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் உமது மனுபுத்திரர் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். 8ஆம் வசனம். உமது ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர். 9ஆம் வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். 10ஆம் வசனம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். 11ஆம் வசனம். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. 12ஆம் வசனம். அநேக அக்கிரமக்காரர்கள் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள்.